வெல்கம் டு கேகே ஃபேக்ஸ் தமிழ். நாம் இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பில் சமூக அறிவியல் வரலாறுல அல்லது 9 இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இந்த படத்துக்கான மதிப்பீட்டு வினாவிடைகள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கமே 122 மதிப்பீடு பார்த்திங்கன்னா பயிற்சியில் சரியான விடை சென்னை மாகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? பி ரங்கையா. செகண்ட் ஆப்ஷன். இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு அல்லது அமர்வு எங்கே நடைபெற்றது? 1000 விளக்கு. ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்து அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிப்படையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? அன்னி பெசன்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கீழ்கண்டவர்களுள் சுயராஜ்யவாதி யார்? எஸ் சத்யமூர்த்தி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? டி பிரகாசம். ஃபோர்த் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 5வது கேள்வி. 6வது கேள்வி. இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது? சேலம். தேர்ட் ஆப்ஷன். ரொம்ப 2 கோடி இடங்களின் நிரப்பகம். சென்னை உயர் நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி டி முத்துசாமி ஆவார். அடுத்து இது என்னன்னா பாரத மாதா சங்கம் எனும் இரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மாச்சாரியா தொடங்கினார். சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் ராஜாஜி. அடுத்து யாகூப் ஹசன் முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கினார். 1932 ஜனவரி 26 ஃபாசியம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார். ரொம்ப 3 சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். இதில் ஆன்சர் மட்டும் சொல்கிற பாருங்க. 1 மற்றும் 2 ஆகியன சரி. அதாவது இந்த 1 2 மட்டும் சரியானது. அது மட்டும் குறிச்சுக்கோங்க. 123வது பக்கம் வந்தீங்கன்னா இதில் 2வதுல வந்து 3வதுல இருக்கு இல்லையா, 2 மட்டும் சரி. அதாவது இது மட்டும்தான் சரி. அடுத்து ரோமண்டர் 5 பொறுத்துக்க. சென்னை வாசிகள் சங்கம் இதுக்கு சித்திரவதை ஆணையம் ஈவேரா வைக்கம் வீரர் எஸ்என் ஜோமையா ஜூலி நீல் சிலையை அகற்றுதல் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் தாழமுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் 5 3 4 1 2 அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். இது பார்த்திங்கன்னா பொறுத்துக்களை குறிச்சிக்கோங்க. ரோமல்டர் 5 இது 4 இது 5 சுருக்கமாக விடையலி. 1 மிதவாத தேசியவாதிகள் பங்களிப்பை பட்டியலுக்கு 115வது பக்கம். பக்கமே 115. தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள். இந்த தொடக்க கால அப்படிங்கிறதுலேருந்து இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் கீழே இருந்து 3வது லைனில் மிதவாதிகள் என அழைக்கப்பட்டலாயினர் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் கேள்விக்கான ஆன்சர். பக்கமே 115 கொடுத்துருக்காங்க. 2வது கேள்வி. திருநெல்வேலி எழுச்சி பற்றி ஒரு குறிப்பு வரைக 116வது பக்கத்தில் இதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பக்கமே 116 எடுத்துக்கோங்க. 116ல் 2வது கேள்வி எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இங்கே இருக்கலையா திருநெல்வேலி எழுச்சி அப்படிங்கிறதுலேருந்து, அதாவது திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் அங்கேருந்து 2 4 6 8 இங்கே கீழே பாருங்களேன். இந்த இது இருக்கு இல்லையா, நடத்திய துப்பாக்கி சூட்டில் 4 நபர்கள் கொல்லப்பட்டனர்னு ஒன்று இருக்கும். எத்தனால்னா 2 4 6 8வது லைனில் கொல்லப்பட்டனர்னு ஒன்று இருக்கும் கீழே இருந்து. அது வரைக்கும் 2வது கேள்விக்கான ஆன்சர். பக்கமே 116ல் கொடுத்துருக்காங்க. 3 இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் அன்னி பெசன்ட்டின் பங்களிப்பு யாது? 117வது பக்கம். பக்கமே 117 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3வது கேள்விக்கான ஆன்சர் இருந்தால் இருக்குது பாருங்கள். பிராமணர் அல்லாதார் இயக்கமும் காங்கிரஸிற்கு சவாலும். அதில் 1916ன்னு ஒன்று ஆரம்பிக்கும். செகண்ட் லைனில் அங்கேருந்து அதிலேருந்து கடைசி வரைக்கும் குறிச்சிக்கோங்க. நான் எங்கேருந்து எது வரைக்கும் வேணாங்கிறனோ அதை மட்டும் விட்டுருங்க. என்னென்னா மேலேருந்து 2 4 6வது லைனில் இச்செயல் திட்டத்தில் ஜிஎஸ் அந்ததுலேருந்து அடுத்து 2 4 5 6 லைனுக்கு பார்த்திங்கன்னா சுவாசத்தையே கொண்டிருந்ததாக அமைந்தது அதை வரைக்கும் விட்டுருங்க. இதிலேருந்து இது வரைக்கும் வேணாம் விட்டுருங்க. அடுத்து அதிநவீன அப்படிங்கிறது அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அமைப்புகளான அதிலிருந்து செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார். இதிலேருந்து இது வரைக்கும் வேணாம், இதிலேருந்து இது வரைக்கும் வேணாம், இதிலேருந்து இது வரைக்கும் வேணாம், மற்ற எல்லாத்தையும் அப்படி எழுதிக்கோங்க. 117வது பக்கத்தில் 3வது கேள்வி. பக்கமே 123 ரோமன் லெட்டர் 6 விரிவான விடையேலி. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டது என்பதை விவரிக்கவும். 115 116.
115வது பக்கத்தில் தமிழ்நாட்டின் எதிர்வினை அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கா, அதுக்கு இந்த பக்கம் வந்துருங்க. இங்கே சுதேசி இயக்கம்னு ஒன்று இருக்கா, வங்க பிரிவினை சுதேசி இயக்கத்திற்கு அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. தமிழ்நாட்டின் எதிர்வினையில் இதிலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும், இதிலேருந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டும், இதிலேருந்து இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட்டு, பிபின் அப்படிங்கிறதுலேருந்து கவர்ந்தன வரைக்கும் ஃபோர்த்து பாயிண்ட்டும். 116ல் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கு பாருங்களேன், சுதேசி நீராவி கப்பல், அதுலேருந்து வஉசி சிதம்பரம் அப்படிங்கிறது கடைசியில் ஓட்டினார் வரைக்கும். திருநெல்வேலி எழுச்சி அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஃபுல்லாகவே குறிச்சிக்கணும். சாரி, ஃபுல்லாக இல்லை, இந்த பிபின் ஆரம்பிக்கும், இந்த 2, 4, 6, 8வது லைனில் பிபின் ஆரம்பிக்கும், கடைசி வரைக்கும் தேசியவாதிகளும் பின்பற்றினார். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விரிவான வழியில் 1க்கான ஆன்சர் 115, 16ல் கொடுத்துருக்காங்க. 2வது கேள்வி, தமிழ்நாட்டில் பிராமணர் அல்லாதோர் இயக்கம் தோன்றி வளர்ந்ததை ஆய்வு செய்க. 117வது பக்கம், பக்கமே 117. பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸிற்கு சவாலும். தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறத பிராமணர் அல்லாதோர் அங்கேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா திராவிடர் சங்கம் தங்கும் விடுதியை நிறுவனர். அது வரைக்கும் ஃபஸ்ட்டு இதில் குறிச்சிக்கோங்க. நீதி கட்சி அமைச்சரவை 1920 ஃபஸ்ட்லேருந்தே குறிச்சிட்டோம். இந்த பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோக்கு மேலே கீழே இருந்து 4வது நிலையில் முதலமைச்சர் ஆனார். அது வரைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எதுவுமே நீங்கள் குறிக்க தேவையில்லை. 117 இந்த இது வரைக்கும் குறிச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா விரிவான வழியில் 2க்கான ஆன்சர். இந்த 2 மட்டும் குறிச்சிக்கோங்க. மூணாவது கேள்வி, சட்டமரபு இயக்கத்தில் தமிழ்நாடு வகித்த பங்கினை விவரி. 119, 120. 119 அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா சட்டமறுப்பு இயக்கம் இங்கே 1920 இந்த தலை போட்டு 1927லேருந்து நிறைவேற்றப்பட்டதும் வேதரணியம் உப்பு சத்தியாகிரகம் ஃபுல் தலைப்பையும் போட்டுக்கோங்க, ஃபுல்லாக எழுதிக்கோங்க கடைசி வரைக்கும். தமிழக மாவட்டங்கள் பரவலான போராட்டங்கள் அதிலேருந்து ஃபஸ்ட்டில் இந்த டி பிரகாசம் அப்படிங்கிறதுலேருந்து நூற்பாலைகளை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தனர். அதை குறிச்சிக்கோங்க. திருப்பூரில் குமரனின் வீர மரணம் அப்படிங்கிறதுல 1932 ஆரம்பிச்சு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா குமரன் என புகழப்படுகிறார். அது வரைக்கும் விரிவான வழியில் 3க்கான ஆன்சர். இதோட இந்த படத்துக்கான ஆன்சர்ஸ் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேகே ஃபேக்ட்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட பார்க்கலாம். தேங்க்யூ.